ஃப்ரெண்ட்வுட் சினியர்களுக்கு வணக்கம். ஐயோ, அதிமுக இந்த நிலைமைக்கு போயிருச்சே அப்படின்னு அதிமுக தொண்டர்களை விட மற்றவர்கள் என்ன பண்றாங்க, அதிமுகவை நினைச்சு ரொம்பவே பரிதபிக்கிறாங்க. ஏன்னா வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாரு. நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் இதெல்லாம் நாங்க செய்யறோம் அதெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாரு. நிறைய வாக்குறுதிகளை சொன்னாரு. இப்போ லேட்டஸ்டா ஒரு வாக்குறுதி சொன்னாரு, கருணை தொகை நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது திமுக என்னவோ எல்லாரையும் அதுல பாதாளத்துல கொண்டு போய் விட்டதாகவும் எல்லாரையும் ஏழை ஆக்கிட்டபடியாகவும் எடப்பாடி பழனிசாமி கருணை தொகை என்ன பண்ற, எல்லார் வீட்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குற, ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில அவர் சொன்னாரு. ரேஷன் கார்டு படி கொடுக்க போறாரா, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்க போறாரா, எப்படி கொடுக்க போறாரு அப்படின்றது சொல்லல. ஆக மொத்தம் எல்லாருக்கும் கொடுப்பீங்களான்னா ஆமா எல்லாருக்கும் கொடுப்போம். வசதி வாய்ப்பு படைத்தவர்களுக்கும், அமைச்சர் வீட்டுகளுக்கும், எம்எல்ஏ வீட்டுகளுக்கும், எம்பி வீட்டுகளுக்கும் அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த திமுக கவர்மெண்டால அவங்களும் ஏழை ஆயிட்டாங்க. இப்ப அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏழை ஆயிட்டாரு, அவங்க குடும்பத்துக்கு ஒரு 10,000 கொடுத்துருவாரு. அதே போல முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள், வாரிய தலைவர் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுக கவர்மெண்டால ஏழை ஆயிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியால ஏழையா சுத்தின்னு இருக்கிறாரு, நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. கார்ல தான் போல அவரு, எஸ்கார்டு கார்ல போல நடந்து போயிட்டு இருக்காரு, ஏழை ஆயிட்டாரு. அதனால அவங்க குடும்பத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் ஆட்சிக்கு வந்தா 10,000 கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொடுக்க போறீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னா எல்லா குடும்பத்துக்கும் கொடுப்போம். இதுதான் சொல்றேன், திருப்பி நான் சொல்றேன், எல்லா குடும்பத்துக்கும் கொடுப்பேன்னு நீங்க அதே கொஸ்டின் கேக்குறீங்களே அப்படின்னு ரொம்ப டென்ஷனா ஆயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இந்த கருணை தொகை அப்படின்றது சொன்னார்ல, இது வைரல் ஆயிருந்தது, நெட்டிசன்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. இது கருணை, நீங்க உதவித்தொகை கொடுக்குறீங்க, ஆனா சிரமப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, தமிழ்நாட்டு மக்களை, வெகுஜன மக்களை நீங்க சிரமப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, அது என்ன கருணை தொகை? இங்க யாருன்னா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்களா? ஏழை ஆயிட்டு ரொம்ப எதுவுமே இல்லாம கருணையா வந்து தொகை கொடுக்க போறீங்களா? எங்க வரிப்பணத்தை எடுத்துட்டு எங்களுக்கே கொடுக்கறது என்னங்க சார் கருணை தொகை? அது எங்களுக்கு உரிமை தொகை. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகைன்னு பேர் வச்சாரு. ஏன்னா அது அவங்க உரிமை, எனக்கு சேர வேண்டிய பணம் உரிமையா கொடுங்க ஐயா, கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கறதா உரிமை தொகை. ஆனா இவர் சொல்றது, என் வீட்டு வரி பணத்தையும் இவர் வாங்கிப்பாராம், எனக்கே இவர் கருணை தொகை கொடுப்பாராம். இது எங்க சிரிப்பா சிரிக்க தோணுதா இல்ல கண்டிக்க தோணுதா நம்மளுக்கு தெரியல. இப்படியா என்ன ஆச்சுன்னா ரொம்ப வைரலா பரவிச்சு நெட்டிசன்ல. உடனே அடிச்சாரு, உதவித்தொகை, கருணை தொகை எல்லாம் இல்ல, உரிமை தொகை இல்ல, உதவித்தொகை. நான் உதவி செய்யறேன். உதவி செய்யணும், உன் வீட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கணும், என் வீட்டு வரி பணத்தை எடுத்து எனக்கு நீ உதவி பண்ண கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டா சொன்னார், என் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து எனக்கே நீ உதவி பண்ண கூடாது அப்படின்னு நம்ம கேட்பல. நீ உதவி பண்றனா உன் வீட்டுல இருக்கிற சொத்தையோ இல்ல உன் பாக்கெட்ல இருக்கிற துட்டை பண்ண உதவி செய்யணும். என் வீட்டு வரி பணத்தை எடுத்து எனக்கே நீங்க உதவி செய்யறதா இது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படியெல்லாம் போயின்னு இருக்கு. ஆனா இது எப்படிதான் சாத்தியம்? இப்போ திமுக அரசு வந்து 1000 ரூபாய் கொடுக்கும் போது இதெல்லாம் சாத்தியமே இல்ல சொன்னாரு. இவர் ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தருவேன்னு சொல்றாரு. இப்போ திமுக பல நலத்திட்டங்களை செஞ்சிருக்கு, வரியை ஏத்திட்டாரு, விலைவாசி உயர்வு ஏத்திட்டாரு, எல்லாத்தையும் ஏத்திட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த 10,000 ரூபாய் நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா அதிலே வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ட்விஸ்ட். என்ன எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, நம்ம கூட யோசிச்சோம், பரவாயில்லப்பா இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நிர்வாக திறமை இருக்கு, பினான்சியல் வைஸ் பார்த்தா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர நாலேஜ் இருக்கு, இவ்வளோ நெருக்கடியிலும் ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, அது தவிர்த்துட்டு மாதம் 2,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து யோசிக்க தோணுது. ஆனா இவ்வளவுதானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ஒரு சூப்பரான ஸ்கீம் சொன்னாரு. எல்லாரும் கேட்கறாங்க, செய்தியாளர் கேட்கறாங்க, எப்படி சார் 10,000 ரூபாய்? இப்போ திமுக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது, நலத்திட்டங்கள் செய்து கடனை வாங்கிருச்சு, எல்லாரும் வறுமையில வாழ்றாங்க, ஏழை ஆயிட்டாங்க, நிதி சுமையை கொண்டு வந்துட்டாங்க, இப்படி சொல்றீங்க. நீங்க மட்டும் எப்படி 10,000 ரூபாய் கொடுப்பீங்க அப்படின்னா, நாங்க நிபுணர்களை வைத்து வரியை ஏற்றி கொடுப்போம். இது பறித்து மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணல. எடப்பாடி பழனிசாமி சொன்னது அது மாதிரிதான் இருக்குது. நிபுணர்களை வைத்து வரியை ஏத்தி ஆட்சிக்கு வந்து நம்மளுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு, மாசம் 2,000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார், இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரியை ஏத்திட்டாரு, கடன் சுமையில கொண்டு போயிட்டாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நீங்க 10,000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்கன்னா வரியை ஏத்துன்றீங்க. என்ன சார் நீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும். இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட பயங்கரமான கிரைண்டர். அந்த கிரைண்டர்ல கட 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 விட்டு ஆட்டி என்ன பண்றாரு, ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இதுதான் நாங்க செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்றாரு.
இன்னும் சொல்ல போனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் கொடுப்பாரா 12,000 ரூபாய் கொடுப்பாரான்றது டவுட். ஏன்னா மாசம் 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு, ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 10,000 ரூபாயில 2,000 ரூபாய் ஆடட் ஆகுமா இல்ல இன்க்ளூடிங் 10,000 ரூபாவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் எனக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு மே மாசம் இவர் ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சுப்போம். எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு அவரு ஆட்சி அமைக்கிறாருன்னா ஜூன் மாசம் இவர் என்ன பண்ணணும், 2,000 ரூபாய் கொடுக்கணும் பிளஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். 12,000 ரூபாய் கொடுப்பாரா இல்ல 8,000 ரூபாய் பிளஸ் 2,000 ரூபாய் சேர்த்து 10,000 ரூபாய் சொன்னாரா அப்படின்ற குழப்பம் எல்லாருக்கும் இருக்குது. எப்படியோ இவர் என்ன பண்ண மாட்டாரு, இவரு வீட்டு காசு எடுத்து கொடுக்க மாட்டாரு, இல்ல கட்சி நிதியில இருந்து எடுத்து கொடுக்க மாட்டாரு. நம்ம வரி பணத்தை வாங்கி நம்மளுக்கு வரியெல்லாம் ஏத்தி விட்டு அதுல இருந்து வருகிற வருவாயை வச்சு நமக்கு மாசம் மாசம் கொடுப்பாரு. இதுக்கு எங்க பாக்கெட்ல இருக்கிற காசு எங்ககிட்ட இருக்குது சார், எதுக்கு சார் வாங்குறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு அவரை கேட்க தோணும். ஆனா மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வரமாட்டாரு, அதனால அவர் வாங்கி அவர் எப்படின்னா அடிச்சு விட்டுட்டோம், எப்படின்னா உருட்டுட்டோம் அப்படின்னு மக்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. உருட்டிலேயே உருட்டு, பெரிய உருட்டு, மகத்தானா உருட்டு, எடப்பாடி பழனிசாமியை உருட்டியே உருட்டு அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும், கேட்க தோணும். ஏன்னா நம்ம கிட்ட வாங்குற வரியை நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாரு, அதுல கருணை தொகைன்னு வேற வச்சாரு, உதவி தொகைன்னு வைக்கிறாரு. என்ன உதவி செய்யறாரு, என்ன கருணை செய்யறாரு? இங்க மக்கள்லாம் யாரும் திமுக ஆட்சியில யாரும் வறுமை கோட்டிக்கு கீழே போல, வாழ்வாதாரமும் கீழே போல, எல்லாருடைய வாழ்வாதாரமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. யாரும் இங்க ஏழையா ஆகல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இத கூட புரிஞ்சுக்க முடியாம திமுக மேல பொய் பிரச்சாரங்களை ஏவி அபாண்டமா பொய் சொல்லி திமுக அரசு வரியை ஏத்திருச்சு, அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, எல்லாருக்கும் நிதி இல்லாம இருக்கு, எல்லா குடும்பமும் அதுல பாதாளத்துக்கு போயிருச்சு, எல்லா குடும்பத்துக்கும் நான் கருணையா என்ன பண்றேன், நிதி கொடுக்குறேன், கருணை உதவித்தொகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு மக்களை சிறுமப்படுத்துற விதமா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாருன்னா இவரை ஆட்சிக்கு கொண்டு வந்தா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில இருக்கு. இது போக ஏன் 10,000 ரூபாய் சொன்னார் அப்படின்னா, பீகார் தேர்தல் நடக்கும் போது பாஜக என்ன பண்ணாங்க, அதாவது நிதிஷ்குமார், பாஜக நிதிஷ்குமார் என்ன பண்ணாங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லா அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் கிரெடிட் பண்ணாங்க. சோ அந்த 10,000 தான் இந்த 10,000 ரூபாவா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி நிதிச்சுமை அதிகமா இருக்கு, வரியை ஏத்திட்டாங்க, இந்த லட்சணத்துல இவர் எப்படி 10,000 ரூபாய் கொடுப்பாரு, அப்ப இன்னும் நிதிச்சுமை நமக்கு தானே ஏறும், இன்னும் வரியை இவங்க தானே ஏத்துவாங்க, இன்னும் கடன்களை நம்ம மேல திணிக்க தானே செய்யறாங்க அதிமுக கவர்மெண்ட் வந்து, இவங்க கடன்களை எப்படி குறைக்க போறாங்க, நிதிச்சுமை எப்படி குறைக்க போறாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கு. வரியை எப்படி குறைப்பாங்க, நமக்கு 1,000 ரூபாய் வரும்போதே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கொடுக்கும் போது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுல நிபுணர்களை வைத்து வரியை உயர்த்தி நமக்கு காசை கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது அவருடைய திருவாயாலே சொன்னாரு, நான் சொல்லல, அவருடைய திருவாயாலே சொல்லி இருக்கிறாரு. எப்படியோ பீகார்ல நடந்த அந்த 10,000 ரூபாயுடைய திட்டம் இங்க தமிழ்நாட்டுல நிறைவேற போகுதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி கருணை தொகை இல்ல, அது உதவித்தொகை அப்படின்னு மாத்தி இருக்கிறாரு. ஆக மொத்த 10,000 ரூபாய் கொடுக்க போறாரா, 12,000 ரூபாய் கொடுக்க போறாரா, இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.